ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் கான்க்ளேவ்னா மாநாடுன்னு அர்த்தம். இந்த படத்தை இயக்குனது எட்வர்ட் பேக்கர். இந்த படத்தை வந்து கான்க்ளேவ்ன்ற புக்லேருந்து 2016 புக்லேருந்து ராபர்ட் ஹாரிஸ் புக்கோட அந்த தழுவிலேருந்து எடுக்கப்பட்ட இந்த படம் இது. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போப்புங்களை பற்றியான கதையாக இருக்குது. இந்த படத்தில் மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. வோல்கர் பெட்டில்மேன்றவர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தோட கதைக்கு போயிடலாம். இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு போப் வந்து முதல்ல இறந்துடுறாரு அந்த காலேஜ் ஆஃப் கார்டினலில். அப்போ வந்து ஹார்ட் அட்டாக்ல வந்து அவர் இறந்த உடனே அவர் ரூமுக்கு போயிட்டு இந்த லாரன்ஸ் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, லாரன்ஸ்ன்ற ஒரு கார்டினல் வந்து அந்த ரூமுக்கு அவர் அழைக்கப்படுவார். அவரோட சின்னம் அந்த போப்போட சின்னம் அதெல்லாம் வந்து அவங்க வந்து எடுத்துகிட்டு அந்த ரூமையாக அவர் இருக்க ரூமை வந்து சீல் பண்ணிவிடுவாங்க. இப்போ வந்து அந்த ஒரு மாநாடு ஒன்று கூட்டி அதில் வந்து யார் போப்புன்னு வந்து தேர்வு செய்யணும். இதுதான் வந்து படத்தோட மையப்புள்ளி. அப்போ வந்து அந்த கார்டினல் வந்து 118 பேரை வந்து உலகம் முழுதும் அவங்க அழைப்பாங்க. அவங்க வருவாங்க. அவங்க வந்து எப்படிலாம் வந்து பிஹேவ் பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து இந்த படத்தில் காட்டுவாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க முதல் நாள் எலெக்ஷன், 2வது நாள் எலெக்ஷன், 3வது நாள் எலெக்ஷன் வரும். இதில் வந்து எல்லாருக்கும் ஒருத்தருக்கு டஃப் ஆகி முதல்ல 4 பேர் செலக்ட் ஆவாங்க. அந்த 4 பேர்லேருந்து யார் செலக்ட் ஆகிறாங்கன்றதுக்கான போட்டி ரொம்ப கடுமையாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் சஸ்பென்ஸ் படத்தோட த்ரில்லரு. இதில் வந்து அந்த கார்டினல்ஸ்லாம் வந்து என்ன ஊழல் பண்ணுறாங்க, ஒருத்தர் வந்து அதோட அந்த பாத்திரங்கள் புனித தேவனுக்கு உள்ள பாத்திரங்கள்லாம் வந்து சிலது ஊழல் பண்ணுவார். ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணோட 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தொடர்பு இருக்குது, ஒரு கன்னியாஸ்திரி கிட்ட தொடர்பு இருக்கும். அது மாதிரியான விஷயங்கள் வரும். ஒருத்தர் வந்து ஊழல் பண்ணியிருப்பார். ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். இதில் டெடஸ்கோன்ற ஒரு வில்லனாக ஆக்ட் பண்ணுவார். அந்த டெடஸ்கோன்ற ஃபாதரியர் வந்து ஒரு மத ரீதியான ஒரு போராட்டத்தை உருவாக்குவார். அது இல்லாமல் வந்து மனித வெடிகுண்டுலாம் மாதிரிலாம் வெடிக்க செய்வார். அந்த எலெக்ஷன் அப்போ வந்து ஒரு குண்டு வெடிப்புலாம் பண்ணுவார். அதனால் வந்து இந்த தாமஸ் லாரன்ஸ்ன்ற கார்டினல் வந்து அவர் வந்து அடிப்படும். நிறைய ஃபாதர்ஸுங்க அடிப்படும். இந்த ரல்ஃப் ஃபியன்ஸ் தான் அந்த தாமஸ் லாரன்ஸ்ன்னு வச்சுருக்காரு. அவர் நடிப்பு நல்லா இருந்துச்சு. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யாரை வந்து அங்கே வந்து செலக்ட் பண்ணுறாங்க ஃபைனலாக அப்படின்றது தான் படத்தோட கிளைமேக்ஸு. அப்போ வந்து அவரை செலக்ட் பண்ண ஆளை வந்து பெனிடிஸ்ன்ற ஒரு இவரும் போப்பாக செலக்ட் பண்ணுவாங்க. ஆனால் அவர் வந்து மத ரீதியாக ஒரு ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்திருப்பார். அவருக்கு வந்து ரொம்ப எதிர்ப்பு தெரிவிக்கும். அது எப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இது வந்து நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து ஒரு பாமரன் இந்த படம் புரியுமா அப்படின்றது தான் ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. ஸோ இதை டைரக்ட் பண்ணதும் விதமும் பயங்கரமாக இருந்தது. ஸோ இதை எட்வர்ட் பேக்கர் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் நிறைய நல்ல படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் வந்து ஈஸியாக புரிகிற மாதிரி இல்லை. சப்டைட்டிலோட பார்த்தா கூட இது ஈஸியாக புரிகிற மாதிரி இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த படம் பார்க்குறதுக்கு. இருந்தாலும் இந்த படம் வந்து நல்ல படம். ஆனால் இந்த படம் வந்து கோல்டன் குளோப் அவார்டில் வந்து மோதும்போது ப்ரூட்டலிஸ்ட் படம் தான் வந்து வின் ஆச்சு. அப்புறம் இது ஒரு கேட்டகரியில் வின் ஆச்சு. அப்போ கூட ப்ரூட்டலிஸ்ட் தான் ஃபஸ்ட் வந்தது. அகாடமி அவார்டு இதில் வந்து 8 நாமினேஷன்ஸ்க்கு இது பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. இது எப்படி வின் ஆகுன்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். மார்ச் வந்து ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து இந்த அகாடமி அவார்டு ஃபங்க்ஷன் வருது. ஸோ இந்த படம் வந்து என்னென்ன பண்ண போகுதுன்றது தெரில. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல படம் தான். ஸோ பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.